வணக்கம். டாக்டர் நவசக்தி, சீஃப் மெடிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோன் தெரப்பி கன்சல்டன்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர், புதுச்சேரி. இன்று இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலும்பு முறிவு ஏற்பட்டு அதற்கான எமர்ஜென்சி சிகிச்சை எடுத்து 2 மந்த்துக்கு பிறகு மறுபடியும் ரீஹபிலிட்டேஷன் கொண்டு வரணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த பேஷண்ட்டுக்கு இருந்தது வந்து கையில் எலும்பு முறிவு. அப்போ எலும்பு முறிவுக்கான பிஓபி போட்டு 2 மந்த்து ஆர்த்தோபெடிக் சர்ஜனுடைய அட்வைஸோட சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மறுபடியும் ரீஃபங்க்ஷனிங் கொண்டு வரணும். அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குனாக்கா, சரியானபடி கையை க்ளோஸ் பண்ண முடியாது, கை விரல்களை சைடில் கொண்டு போக முடியாது, கையை மேலே கொண்டு போக முடியாது, சாப்பிட முடியாது, இது போன்ற அறிகுறிகள் இருக்கும். அப்போ அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்றால், இயற்கையாகவே நம்மளுடைய உடலில் வலி நிவாரணையாக செயல்படக்கூடிய சில ஹார்மோன்ஸ் வந்து செயல்படும். அவற்றினுடைய செயல்பாடுகள் வந்து இது போன்ற கண்டிஷன் வந்து குறைஞ்சிவிடும். மறுபடியும் ரீஃபங்க்ஷனிங் செயல்படுவதற்கு அக்குபஞ்சர் நல்ல பலனளிக்கும். இரண்டாவதாக எடிமா அண்டு வலியை வந்து அதிகப்படுத்தும். டூரிங் பிஓபி போடுற போது வீக்கத்தை உண்டாக்கும். சம்டைம்ஸில் வந்து சொல்லிங் வந்து அதிகமாக இருக்கும். மீண்டும் அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு சில அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. அவற்றை தூண்டி விடும்போது ரீஃபங்க்ஷனிங் கொண்டு வருவதற்கு நல்லா பலனளிக்கும். மூன்றாவதாக நர்வஸ் சிஸ்டம் வந்து வீக் ஆகும் டூரிங் பிஓபி போடும்போது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீஃபங்க்ஷனிங் கொண்டு வரணும். அப்போ நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை தூண்டிவிட்டு அவற்றின் மூலம் இருக்கக்கூடிய அந்த கூச்சு உணர்வு, சம்டைம்ஸ் வந்து வலி அதிகமாக இருக்கும், அவற்றையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்லா பலனளிக்கின்றது. நான்காவதாக ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சரியானபடி பொருளை எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது, இது போன்ற அறிகுறிகள் இருக்கும். அப்போ அந்த ரீஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வருவதற்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்லா பலனளிக்கும். ஐந்தாவதாக பிஓபி போட்ட பிறகு மன ரீதியாக எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது, ஸோ அவ்வளோதான், நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, இது போன்ற மனநிலை வந்து இருக்கும். அவற்றை அந்த டென்ஷனெல்லாம் குறைப்பதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை நல்லா பலனளிக்கும். ஆகவே அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமும் ரீஹபிலிட்டேஷன் வந்து கொண்டு வர முடியும்.